ஸ்ரீலங்கா போயிருந்த இடத்துல நான் கொழும்புல இருந்து ஜாழ்ப்பாணம் போற அளவில் இந்த ரோட்டுகள்ல பார்த்தேன் இந்த சின்ன பிள்ளைகள் அந்த பம்பஸ் டிரைவர்கிட்ட சொல்லி போட்டு நிப்பாட்டி போட்டு பார்த்தேன். அது மதக்கியர் யூகே பிராண்ட் யூகே பிராண்ட்ல இருந்தப்பட்ட இதுகள் அங்க எறியப்பட்டிருக்கு. ஒரு பின்னுக்குள்ள போடணும் ஒரு மெக்கானிசம் இருக்கு. அதுக்கு வழங்கப்பட்ட மக்கள் கூட அங்க போய் ரோட்ல எறிஞ்சு கொண்டு போயின. ஒருவேளை இப்படி இருக்குமோ தெரியல. ரோமுக்கு போனால் ரோமன் மாதிரி இது இரு என்று சொல்வதற்கு நாங்க இலங்கை எல்லாம் வீசுகின்றாரோ, ஆகவே நான் மாத்திரம் சரியான முறையில் வடக்கு கிழக்குல அழகான இடங்கள் வந்து பார்த்தால் ராணுவ முகாம்களா தான் இருக்கு, கூட்டி துறைச்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா எங்களுடைய ஆலயங்கள் அப்படி இல்லையே. நாங்கள் ஒரு சமூகமாக சில விஷயங்களை தவறு விட்டு கொண்டு இருக்கிறோமா? நான் பாக்குறது என்னன்னு சொன்னால், நாங்கள் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் ஒரு யுத்தத்துக்குள்ளால நாங்க ஒரு துவக்கின்ற வழிகாட்டுல தான் நாங்கள் போய் கொண்டிருந்தாங்க. சட்டம் ஒழுங்கு எல்லாம் அங்க துவக்கின்ற கையில தான் இருந்தது. இன்றைக்கு அவிட்டு விடப்பட்ட உடனே அந்த நிலைமை வந்த உடனே இன்றைக்கு அவர்கள் திக்கு தெரியாத மாதிரி நடந்து கொண்டிருக்கிறார்கள். சட்டத்தை மீறுறதுன்றது தமிழ் சமூகத்துல சட்டத்தை மீறுறதுன்றது ஒரு இயல்பான பழக்கமாக வந்துட்டு. அனுரா தோழர் பாதிப்பு நிறைய எல்லாத்தையும் வந்துட்டு நினைக்கிறேன். இல்ல அந்த தோழர் பாதிப்பு தோழர் கலைகள் சந்தோஷமா இருக்குது. ஆனால் அதுக்கு கண்ணூர் வட்டம் மாதிரி இந்த வெள்ள அனர்த்தங்களும் அவருக்கு ஒரு பெரிய ஒரு சோதனையை கொடுத்துட்டு அதை வச்சு அரசியல் செய்யறாங்க. சரியோ இன்றைக்கு மழை பெய்ததும் அருணாண்ட புள்ளியால தானே மழை பெய்தான். அதே கருத்து தான் எங்களுடைய எனது சமூகத்திலும். இந்த இங்கிலாந்திலே 200க்கும் மேற்பட்ட இனங்கள் பிரச்சனை இல்லாமல் ஒருவருக்கு அன்பாக நேசமாக ஒத்துழைப்பாக வாழ்கின்றோம் என்றால், வெறும் 3-4 இனங்களையும் 2 மொழிகளையும் 4 மதங்களையும் வைத்துள்ள இலங்கையில் ஏன் இப்படியான ஒரு சாதாரண ஒரு சூழ்நிலை கட்டியெழுப்ப முடியாது என்பதுதான். வணக்கம் நேயர்களே, இன்று மற்றொரு கலந்துரையாடலில் மாலை பொழுதில் சந்திக்கின்றோம். இன்று நம்மோடு கலந்துரையாடுவதற்காக இருவர் வந்திருக்கின்றார்கள். ஒருவர் உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமான வளமையாக நாங்கள் சந்திக்கின்ற கலைஞர் ஆய்வாளர் மாவடி ஸ்ரீதரன். திங்க் டுவைஸ் அமைப்பினூடாக 2010ஆம் ஆண்டில் இருந்து பல்வேறு சமூக செயற்பாடுகளையும் செய்து கொண்டு வருபவர், உதவி திட்டங்களையும் வழங்கி வருபவர். அத்தோடு நம்மோடு இணைந்து கொண்டிருப்பவர் நிஸ்தார் முகமது, சட்டத்தரணி, ஆய்வாளர், ஊடகங்களை தொடர்ச்சியாக எழுதி வருபவர், தமிழ் முஸ்லிம் உறவுகள் பற்றி நீண்ட காலமாக குரல் கொடுத்து வருபவர். அவரையும் நாங்கள் இணைத்துக் கொள்கின்றோம். உங்கள் இருவருக்கும் வணக்கம். வணக்கம் நசார். வணக்கம் ஜெயபாலன். தேசந்திரன் நண்பர்களுக்கு. இந்த இன்றைக்குள்ள அரசியல் சூழல், இந்த தேர்தல் முடிந்து சில வாரங்களுக்குள்ளேயே அரசுக்கு ஒரு நெருக்கடியான சூழல். இந்த இடர்பாடு அனர்த்தங்களை அவர்கள் எவ்வாறு கையாளுகின்றார்கள் என்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த அரசாங்கம் இந்த வெள்ள அனர்த்தத்தை எப்படி கையாளுது என்று நீங்க நினைக்கிறீங்க? நிஸ்தார், நீங்கள் உங்களில் இருந்து ஆரம்பிக்கிறேன். என்றால் பாதிக்கப்பட்ட இடங்கள்ல மட்டக்களப்பு மிக முக்கியமான பிரதேசம், புத்தளம் அடுத்த பிரதேசம். இந்த இடங்கள்ல எல்லாம் இந்த இடர்பாடு பணிகள் எவ்வளவு தூரம் இந்த அரசால் சரியாக கையாளப்பட்டிருக்கு? எஸ், நன்றி ஜெயபாலன். இது அனர்த்தம் என்று சொல்லிவிட்டீர்கள். இதற்கு நாம் நேர கால சூழ்நிலை வைத்து எதிர்பார்க்க முடியாது. திடீரென்று நடந்த சம்பவம். அதுவும் கூட புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு 3 நாள் செயல் திட்ட அமர்வு ஒன்று நடந்து கொண்டிருக்கும் வேளையிலே இது ஏற்பட்டது. இருந்த பொழுதிலும் அரசாங்கம் இதை தட்டி கழிக்கவில்லை. ஆகவே ஜனாதிபதி உத்தரவின் கீழ், உதாரணமாக நீங்கள் புத்தளத்தை பற்றி சொல்லியிருந்தீர்கள். உண்மை, புத்தளம் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் ஒன்று. எமது புத்தள புத்தள தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினர் முகமது ஃபைசல் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது, அவர் ஜனாதிபதி உத்தரவின் கீழ் தாங்கள் செய்ய வேண்டிய அனைத்து வேலைகளையும் தொடர்பு கொள்ள வேண்டிய அதிகாரிகளை, உதாரணமாக அனர்த்த முகாமைத்துவம், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அதுக்குரியவர்கள், மற்றது ஏஜிஏ, கிராம உத்தியோகத்தர்கள், அப்படி பலருடனும் தொடர்புகளை ஏற்படுத்தி அவர்கள் என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும் என்றும், என்னென்ன விஷயங்களுக்கு அவர்கள் எங்களை எதிர்பார்க்கின்றார்கள் என்ற விஷயத்தையும் தங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் மாதிரி தரும்படியும் சொல்லிவிட்டதாகவும், ஆகவே எங்களுடைய அந்த ஒத்திகை செஷன் முடிந்த கையோடு தாங்கள் ஊருக்கு நிலைமைகளை பார்ப்பதாகவும் வாக்குறுதி அளித்திருந்தார் எங்களுடைய புத்தளம் தொகுதி எம்பி, பாராளுமன்ற உறுப்பினர். அவர் சொன்னதற்கு நாங்கள் உடனடியாக 2 நாட்களுக்கு முன்னாக பாதிக்கப்பட்ட அத்தனை பிரதேசங்களுக்கும் சென்று அவர் அது தொடர்பான அதிகாரிகளுடன் என்ன செய்ய வேண்டிய வேலைகள் என்ன இருக்கின்றது என்பதோடு, பொதுமக்கள் விடயத்திலும் எவ்வாறு இந்த விடயங்களை உடனடியாக தீர்த்து வைக்கலாம் என்றதை உடனடி நிவாரணங்களையும் அதற்கு ஏற்றால் போல் நீண்ட காலமாக இந்த பிரச்சனைகள் அடிக்கடி வந்து கொண்டிருக்கின்றது, இதற்கு நீண்டகால சொல்யூஷன் என்ன என்பது தொடர்பாக கதைத்ததாக எங்களுடைய உள்ளூர் செய்தி ஊடகங்கள் மூலமாக நாங்கள் அறிந்து கொண்ட விடயம். இன்னொரு விடயம், அதே நேரத்தில் இந்த அரசாங்கம் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு
வருடங்களுக்கு முன்னாடியே ஊர் மட்டத்தில் எங்களுடைய பள்ளிவாசல் அவர்களே பொதுமக்களுக்கு செய்திகளை பரப்பி பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இத்தனை பேர், அதுல மொத்த உறுப்பினர்கள் இத்தனை பேர், அவர்களுக்கு இன்னென்ன உதவிகள் தேவைப்படுகின்றது, உங்களால் ஆன உதவிகளை செய்யுங்கள் என்ற பகிரங்க அறிவித்தல் விட்டது மாத்திரமல்ல, ஊருக்குள் இயங்கும் இந்த சமூக வலைத்தளங்கள் ஊடாக பொதுமக்களை அணுகிய பொழுது, உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட எமது ஊரை சேர்ந்த பிரபலியமான ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து கூட லட்சக்கணக்கான பணம் உடனடியாக சேர்க்கப்பட்டு வெளிநாடு உள்நாடு என்று சேர்க்கப்பட்டு அந்த நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டது. ஆகவே அவர்களும் இந்த விடயங்களை செய்கின்றார்கள். ஆகவே அரசாங்கம் ஒன்றுமே செய்யவில்லை என்ற சில பலரின் குற்றச்சாட்டுங்க இருந்து கொண்டிருக்கும் நேரத்தில் அது அப்படி அல்ல. ஒருவேளை பழைய முன்னே நாள் அரசாங்கங்கள் இருந்த நிலைக்கு இவர்கள் அப்படியான செயல்முறைகளை உடனடியாக செய்ய முடியாது போயிருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் இவர்கள் இன்னும் அரசாங்கத்தில் ஒரு செட்டில் ஆகவில்லை. இப்பொழுதுதான் 2 வாரத்தை அடைந்துள்ளார்கள் தெரிவு செய்யப்பட்டு. அந்த ஒரு சிக்கலை தவிர மற்றவை எல்லாம் தங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்றவாறு நடந்து கொண்டிருக்கின்றன என்று எனக்கு தெரிகின்றது. ஸ்ரீதரன், நீங்கள் இதை எப்படி பாக்குறீங்க? இந்த அனர்த்த முகாமைத்துவம் எவ்வளவு வீரியமாக இருக்குது அல்லது எப்படி பாக்குறீங்க? தோழர் நிசா சொன்ன இந்த கருத்திலோட நான் உடன்படுறேன். என்னன்னு சொன்னால், அது நாங்கள் அரசாங்கம் பொதுஜனம் என்ற இதில் விட ஒரு நேஷனல் டிசாஸ்டர் என்ற வரைக்கும் அது ஒரு எந்த ஸ்கேல் நாங்கள் மதிப்பிடல. அது ஒரு பெரிய ஒரு பெரிய விளைவுகளை தொடர்ச்சியாக இன்னைக்கு குடி கொண்டு போது வழிய பாத்தீங்கன்னா, சுனாமில இருந்து இன்னைக்கு வரையும் ஒவ்வொரு வருஷமும் ஏதோ ஒரு இயற்கையின் அழிவு வந்துதான் இருக்குது எங்கட பிரதேசங்கள்ல. இந்த பிரதேசங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பொறிமுறை உண்டு. அங்க ஃப்ரீ ப்ரிப்பரேஷனான ஒரு பொறிமுறை உண்டு இல்ல. ஆனா அதுக்காண்டி நாங்கள் இந்த புது அரசாங்கத்தை நாங்கள் குறை சொல்லலாம். அது என்னன்னு சொன்னால், நிசார் சொன்ன மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதம் இல்லாத ஒரு அரசாங்கம், அவர்கள்ட்ட அதுக்குரிய ஒரு மெக்கானிசத்தை அவர்கிட்ட நாங்கள் இருந்து எதிர்பார்க்கலாது. பட் அவையும் ஒரு பெஸ்ட். மற்றது இந்த தோழர் சொன்ன மாதிரி இந்த பள்ளிவாசல் அளவில், கோயில்கள் அளவில், சேர்ச்சல் அளவில் மக்கள் நல்ல உஷாராக செய்கிறார்கள். இப்படியான ஒரு பிரச்சனைகள் வந்து அது இந்த மாதிரி எதிர்கொள்ள வேணும். இதுல ஒரு அரசியல் இல்லை, இதுல ஒரு மதங்கள் இல்ல, சமயங்கள் இல்ல, ஒண்ணும் இல்ல. எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு ப்ரிகாஷன் இப்படியான ஒரு வந்தால் அதை என்ன மாதிரி அதை டிஃபெண்ட் பண்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்க வேணும். தேசிய மக்கள் சக்தி வந்து இப்ப இது சம்பந்தமாக அவர்கள் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளியிட்ட கருத்துக்கள் என்றால் நீங்க சொல்றதான், அதாவது வருமுன் காப்பு நடவடிக்கைகளை முன்னரவே செய்திருக்க வேணும். காலங்காலமாக இந்த வெள்ளம் வாரதும் மக்கள் துயரங்களை சந்திக்கிறதும் ஒரு நடைமுறையா போயிட்டுது. ஆனால் இனிமேல் காலங்கள்ல இது சம்பந்தமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், முன் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கருத்துக்கள் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இனிமேல் காலத்துலதான் இந்த அரசாங்கம் எவ்வாறு இதுகளை கட்டமைக்கும் என்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கும். இந்த வெள்ள அனர்த்தத்தில் நடந்த இன்னொரு மிக முக்கியமான விஷயம், 16 உயிர்கள் இழக்கப்பட்டிருக்குது. 16ல குறிப்பாக மாவடிப்பாலம் அம்பாறை பற்றில 8 மதராசா பள்ளியை சேர்ந்த 6 மாணவர்களும் வாகனத்தை ஓட்டி சென்ற, உளவு இயந்திரத்தை ஓட்டி சென்ற 2 வந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே முற்றாக தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய இழப்பு துரதிருஷ்டவசமாக எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடந்திருக்குது. அந்த தவறு வந்து இலங்கை பாதுகாப்பு படைகள் அந்த பாதையை மூடையில என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அதுக்கு பிறகு அந்த மதராசா பள்ளியினுடைய அதிபரும் ஆசிரியர்களும் மாணவர்களை வந்து செல்ல அனுமதிச்சது மிகப்பெரிய தவறு என்றும் எத்தனை போக்கா கடைபிடித்தார்கள் என்று சொல்லப்படுது. அவர்கள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நிஸ்தார், இதை பற்றி நீங்கள் என்ன அறிகிறீர்கள்? எக்ஸாக்ட்லி, நீங்க சரியாக சொல்லிவிட்டீர்கள். அதில் பலருக்கும் அங்கே பொறுப்பு உண்டு. உதாரணமாக அரசாங்கம் உடனடி நடவடிக்கையாக இந்த நடக்க இருந்த பொது பரீட்சையை கூட 3 நாள் நிறுத்தி வைத்திருந்தது. அத்தகைய ஒழுங்குகள் நீங்கள் சொன்ன குறிப்பிட்ட இந்த மதரசாக்கள், அதாவது இஸ்லாமிய கற்கையினர்களை ஆரம்ப கட்டங்களில் கற்றுக் கொடுக்கும் அந்த நிறுவனங்களுக்கு, பாடசாலைக்கு நாங்கள் சொல்லுவோம் மதரசா என்று, சமய கல்வி கூட, அந்த பொறுப்பு அதிகாரிகள் சரியான முறையில் அந்த மாணவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கவில்லை. அதே நேரத்தில் அந்த குறிப்பிட்ட உளவு இயந்திரம் சென்ற அந்த பாதை மிகவும் ஆபத்தான பாதை. ஒரு அணை திறந்தால் போல வெள்ளம் போய்கொண்டிருக்கின்றது. அங்கே இராணுவத்தினரும் கூட நின்றிருக்கின்றார்கள், போலீஸ்காரர்களும் நின்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஏற்கனவே முன் அனுபவங்களும் உண்டு இப்படியான விடயங்களை பார்த்து அதில் சரிபிழைகளை சொல்வதற்கு. அவர்கள் கூட அந்த குறிப்பிட்ட உளவு இயந்திரத்தை தடுத்து நிறுத்தவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு பொதுவாக இருக்கின்றது. ஆகவே இதில் அரசாங்கத்தை குற்றம் சொல்வதை விட இராணுவம், போலீஸ், அந்த கல்வி நிறுவனம், சகலரும் இதில் ஒரு பங்கை வகிக்கின்றார்கள். இதுல முக்கியமானது வந்து இந்த பொறுப்பான
பொறுப்பான பதவிகள்ல இருப்பவர்கள் பொறுப்பில்லாமல் நடவடிக்கைகள்ல அந்த பொறுப்பான முறையில நடவடிக்கைகள் எடுக்கிறீர்கள் என்றது ஒரு பெரிய பிரச்சனை. அது இலங்கை நாடுகள்ல பெரிய சிக்கலாகவும் இருக்கு. அதே போல வட மாகாணத்துல ஆளுநர் வேதநாயகம் சொல்லுகிறார், பொறுப்பற்ற முறையில இந்த பொறியியலாளர்கள் கட்டிட கலைஞர்கள் இந்த கட்டிடங்களை அமைத்திருக்கிறார்கள், வெள்ள நீரோட்ட பாதைகள்ல கட்டிடங்கள் எழுப்பப்பட்டிருக்கு, இதெல்லாம் அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஸ்ரீதரன், நீங்கள் இந்த விஷயங்கள்ல அடுத்தது மிக முக்கியமானது, இந்த குளங்கள் எதுவுமே தூர்வாரப்பட இல்லை, நீரை தேக்கி வைக்கிறதுக்கான கட்டமைப்புகள் எதுவும் செய்யப்பட இல்லை. அப்ப கடந்த 15 ஆண்டுகள்ல யுத்தத்துக்கு பிற்பாடான இந்த 15 ஆண்டுகள்ல என்ன நடந்திருக்கு இந்த அனர்த்த இந்த வெள்ள பாதிப்பு தொடர்பாக? ஸ்ரீதரன், இது நிச்சயமாக நான் கவர்னரோட காட்டினான். இதுல இது ஒரு ஹராஷான ஒரு நடவடிக்கை வேணும். ஏன்னு சொன்னால் ஆரம்பத்தில் அவர்கள் தவற விட்டுட்டார்கள். என்னன்னு சொல்லி ஒரு கட்டிடத்தை ஒரு வடிகால் ஒரு பாதையை மறைச்சு ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு எந்த ஒரு அதிகாரி அனுமதி கொடுப்பார்? அது நிச்சயமாக ஒரு பிள்ளையான விஷயம். பல கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கு, பல அரசியல் செல்வாக்களை பாவிச்சு சில விஷயங்கள் கட்டப்பட்டிருக்கு. இதாலதான் அந்த நீர்கள் ஓடி அந்த கடலை செய்ய முடியாத ஒரு பிரச்சனையும் இருக்குது. அதை விடவும் இன்றைக்கு இந்த புலம்பெயர் மக்கள் அதிகமான காசுகளை வேண்டி எல்லாரும் அந்த வீடுகள்ல மதில கட்டிட்டார்கள். மதில கட்டின உடனே அதுக்குரிய ஒரு நீர் ஓடுறதுக்குரிய மெக்கானிசம் இல்லைன்னு சொன்னா அதை நாங்கள் அவர்களை புல சொல்ல முடியாத இருக்குன்னு அங்க இருக்கிற சூழ்நிலையில இன்னைக்கு ஒரு வேலி அடைக்கிறது, நாங்கள் இருக்கிற காலங்கள் எல்லாம் வீடுகளை சுத்தி வேலி அடைக்கிறது, அதுல ஆக்களை பிடிக்கிறதுக்கு ஒரு கரைச்சலம் இருக்கு. ஆக்கள் மதில கட்டினேன், ஓகே, மதில கட்டினாலும் நீர்களை கொண்டு போய் ஒரு கடலுக்கு சேர்க்கக்கூடிய ஒரு பொறிமுறையை ஒரு சமூகமாக ஒரு மக்களும் செய்யல, மக்களோட சேர்ந்து அந்த அதிகாரிகளும் செய்யல. அதை குழப்பி இன்றைக்கு இந்த நகரங்கள் அது இந்தியாலே நடக்குது, இலங்கையில நடக்குது. இந்த தமிழ்நாட்டுல இந்த தண்ணீர் இல்லா பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தபடியால் மழை நீரை சேகரிக்கிற பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாட்டுல நினைக்கிறேன் நாங்கள் 15 வயதுகள்ல இருக்கைக்குள்ளேயே தமிழ்நாட்டுல அது அறிமுகப்படுத்தப்பட்டு. வடக்கு கிழக்குல உள்ள பிரச்சனை என்ன, இந்த குளங்கள் குறிப்பாக வடமாகாணம் எனக்கு கூடுதலாக தெரியும், எங்களோட உவர்ப்பு நீர் தண்ணீர் தொடர்ச்சியாக உப்பு தன்மை ஆகிக்கொண்டு வருது. இப்ப இதுகளை குறைக்கிறதுக்கு இன்னொரு வழி இந்த மழை நீர்களை தேக்கி வைக்கிறதன் மூலம் தண்ணீரின் தூய்மையை நாங்கள் அதிகப்படுத்தலாம். உண்மையா தண்ணீரை மழை கடலுக்குள்ள விடுறது ஒரு சரியான முறை அல்ல. உலகத்திலேயே அதிகூடிய குளங்களையும் நீர்ப்பாசன திட்டத்தையும் கொண்ட நாடு இலங்கை. அந்த இலங்கையில இப்ப அதுக்கு பிறகு பிற்பாடு அரசாங்கங்கள் கடந்த 75 ஆண்டுகளாக இந்த விஷயங்கள்ல கவனம் எடுக்கல. இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க நிஸ்தா? இது சரியான ஒரு கதைக்கப்படிய ஒரு விஷயம். உதாரணமாக எனது பிரதேசம் புத்தளத்திலே இப்பொழுது குடியிருக்கும் பகுதிகள் முன்னைய காலங்களே அது குடியிருப்பு அல்ல. எமது ஊருக்குள் மத்தியிலே நிறைய குளங்கள், பெரிய குளம், சிறிய குளம், வண்ணான் குளம், செம்பு குளம், கங்காணி குளம், அப்படி பல குளங்கள், புத்தளத்திலே நிறைய குளங்கள் இருக்குது. ஓம், நிறைய குளங்கள் உள்ள பிரதேசம் அது. ஆனால் காலப்போக்கில் அந்த நெடுங்குளம் என்று இப்பொழுது சைவ கோயில் ஒன்று உண்டு, மாரியம்மன் கோயில் என்று சொல்வார்கள். அதற்கு பின்னால் உள்ள பெரிய குளம், அதை தவிர மற்ற அனைத்து குளங்களும் மூடப்பட்டு இப்பொழுது எல்லாம் குடியிருப்புகளாக மாறிவிட்டன. ஆகவே நீர் இயற்கையாக வழிந்தோடுவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. அடுத்த விடயம் இந்த வடிகால் அமைப்பு என்று சொல்வோம். வடிகால் அமைப்பு இது எங்களுக்கு ஒல்லாந்தர் இலங்கை ஆட்சி செய்யும் பொழுது அறிமுகப்படுத்திய ஒரு விடயம். அதுக்கு பிறகு ஆங்கிலேயர் ஆட்சி செய்யும் பொழுது எங்களுக்கு அந்த சரியான முறையில் அதை கொஞ்சம் அமைத்து தந்த விடயம். இதுவரை அவை சரியான முறையில் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படவில்லை. அது எப்படி இருந்ததோ வருபவர்கள் தங்களுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பகுதி உயர்த்துவது, இன்னொரு பகுதியை பணிப்பது, புதிதாக ஒருவர் வரும்பொழுது ஏற்கனவே பணித்த பகுதியை உயர்த்துவது, ஏற்கனவே உயர்த்தப்பட்ட பகுதியை பணிப்பது. இப்படி அவர்கள் இந்த மேல் நாடுகளில் ஒரு பில்டிங் ஒரு வீடு கட்டும் பொழுது முதலில் அவர்கள் கவனத்தில் எடுப்பது இந்த வடிகால். ஆனால் எமது ஊரை பொறுத்தவரை சகல பில்டிங் கட்டிடங்களை முடிந்த பிற்பாடு கிச்சன் எங்கே வைப்பது, விருப்பமான இடத்தில் கிச்சனை வைப்பார்கள், ப்ரீ பிளான் அல்ல, விருப்பமான இடத்தில் வைப்பார்கள். அதன் பிறகு எவ்வாறு அந்த தண்ணியை வெளியே கொணர்வது என்ற திட்டத்தின் அடிப்படையில் நினைத்த பக்கத்தை வெட்டுவார்கள். நகரசபையில் பெர்மிஷன் எடுப்பதும் இல்லை, அல்லது நகரசபை அந்த வீட்டுக்கான திட்டமிடல் எதுவும் இல்லாமல் தான் செய்யப்படும். திட்டமிடல் எதுவும் மாத்திரம் இல்லை என்பதற்கு அப்பால் நகரசபையும் கூட அந்த வீட்டு திட்டங்களை அப்ரூவ் பண்ணுவவர்களும் கூட அந்த படிமுறையான விடயங்களை கவனத்தில் எடுப்பதில்லை. பாதை எங்கிருந்து எங்கே போகின்றது, பொது லேம்ப் பப்ளிக் லைட் எங்கிருந்து எங்கே போகின்றது, எல்லைகள் என்ன, பாதையிலிருந்து எவ்வளவு தூரம் இவர்களுடைய சுற்றுமதில் ஆரம்பிக்கின்றது, வடிகால் எங்கிருந்து வருகின்றது, எப்படி போன்ற எந்த ஒரு திட்டமிடலும் இல்லை. ஆகவே நான் நினைத்தபடி எனது காணி எனது பணம் நான் கட்டுவதுபடித்தான் கட்டுவேன் என்ற ஒரு நிலைப்பாட்டில் அனைவரும் செயல்படும் பொழுது ஒவ்வொரு வருடமும் குறிப்பாக இந்த காலங்கள் வடமேற்கு பருவப்பெயர்ச்சி
காற்று அங்கே வரும் பொழுது இப்படியான வெள்ள அனர்த்தங்கள் எமது ஊரில் ஒரு சர்வ சாதாரண ஒரு விடயமாக போய்விட்டது. அதற்கான முன்னேற்பாடுகள், இதை நிரந்தரமாக தீர்ப்பதற்கான முன்னேற்பாடுகள் எதுவும் இல்லை. இதை நாம் குறிப்பாக ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கணும். நிசார் புத்தளத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி பேசுகின்றார். வடமாகாணத்தில் 19 ஆண்டு இடம்பெயர்க்கப்பட்ட முஸ்லிம்கள் பெரும்பாலும் போய் வாழுகின்ற ஒரு பிரதேசமாக புத்தளம் இருக்கின்றது. பெரும்பாலும் புத்தளத்தில் உள்ள முஸ்லிம்களுடைய தாயகமாக யாழ்ப்பாணமும் வடமாகாணமும் இருந்தது என்பதை நான் இதுல குறித்துக் கொண்டு, ஸ்ரீதரன், நீங்கள் இப்ப பாத்தீங்கன்னா இந்த குளம் தூர்வாடுறது இதுகளை பற்றி பேசியிருந்தோம். குறிப்பாக வடமாகாண சபை இயங்கினது அந்த காலத்துல. இப்பொழுது பசுமை இயக்கம் என்று சொல்லப்படுகின்ற பசுமை பற்றி கதைக்கின்றவர் பொன் ஐங்கரநேசன். இவருடைய இந்த காலத்திலே அங்க இந்த பசுமை பற்றி அல்லது இந்த விஷயங்கள் பற்றி ஏதாவது நடந்துதான்? இல்ல, ஐங்கரநேசன் அந்த விஷயத்தை விட இது வந்து நிசாரா அண்ணா சொன்ன மாதிரி இல்ல வந்து இது வந்து அதிகாரிகள் மேர் வந்து நேர்கட்டுகளுக்கு முதல் நான் ஒரு சின்ன விஷயத்தை கதைக்கிறேன். இங்கேவாளர் மன்னிக்கணும். என்னன்னு சொன்னால் இயற்கைங்க சீட்டம். நாங்கள் ஒரு அரசியல்வாதி பிள்ளைன்னு சொன்னால் நாங்கள் அரசியல்வாதியை மாத்தி போட்டு இன்னொரு அரசியல்வாதியை கொண்டு வந்துடலாம். ஆனா இயற்கையை மாத்த இல்லாது. இயற்கை வந்து இன்னைக்கு இந்த சுனாமில இருந்து குளோபல் வார்மிங்ல இருந்து பல அனர்த்தங்களை கொண்டு வர போகுதுன்றதை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு கட்டுமானங்கள் நாங்கள் வச்சிருக்க வேணும். இன்றைக்கு வந்தது வெள்ளம், ஒரு சின்ன வெள்ளம், இதை விட இன்னும் பெரிய ஒரு வெள்ளம் வரலாம், இன்னும் சுனாமி வரலாம், ஒரு வெரி வெரி டிசாஸ்டர் வரலாம். அதெல்லாம் நாங்கள் எதிர்கூறுவி என்னென்று ஒரு முனிசிபாலிட்டியோ ஒரு பிளானிங் பெர்மிஷன் என்னென்று கொடுக்கின இந்த வடிகால்களை பிளாக் பண்ணி கட்டடங்களுக்கு கொடுக்கினேன்றத அது ஒரு வேதநாயகம் சார் சொன்ன மாதிரி நிராகரிக்கப்பட்டு திருப்பி உடைச்சு தண்ணீர்களை கடலை கொண்டு வரக்கூடிய ஒரு மெக்கானிசத்தை கொண்டு வரணும். அதுக்கு மக்களும் சப்போர்ட் பண்ண வேணும். பொதுஜனங்களாக எல்லாருமா சப்போர்ட் பண்ண வேணும். இது எல்லா கிராமங்களும் இருக்கிற பிரச்சனை. என்னன்னு சொன்னா தண்ணீர் ஓடாமல் என்னென்று இந்த அதிகாரிகள் இவ்வளவு நாளும் கொடுத்திருக்கீங்க ஒரு லைசன்ஸோ சாரி பிளானிங் பெர்மிஷன் கொடுத்திருக்கீங்க. இது எல்லாமே வந்து பிளானிங் பெர்மிஷன் எடுத்து கட்டப்பட்ட சொல்லலாது. நிஸ்தார் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த குளங்கள் மூடப்பட்டு அந்த நிலத்தை வந்து பிளானிங் பெர்மிஷன் கொடுத்திருக்கவே வாய்ப்பில்லை. இது அவர்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தங்களோட எல்லைகளை விரிவுபடுத்திக் கொண்டு போயிட்டார். இதே போல கிளிநொச்சி பிரதேசத்துல பெருந்தொகையான குளங்கள் காணாமல் போயிட்டு. ஏனென்றால் அங்க தனிப்பட்டவர்கள் வந்து அந்த குளங்களை தங்களோட காணிகளாக விஸ்தரித்து கொண்டு விட்டார்கள். இதை வந்து மீள கண்டுபிடித்து செய்ய வேண்டிய ஒரு பெரிய பொறிமுறை ஒன்று இருக்குது. சொல்லுங்க ஸ்ரீதரன். ஐங்கரநேசன் பசுமை புரட்சி அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். என்ன செய்யறேன்னு எனக்கு வடிவ தெரியாது, நான் தெரியாம சொல்ல இயலாது. ஆனால் வந்து நாங்கள் எங்களோட ஒரு சமூகமாக நாங்கள் ஒவ்வொரு பிரஜைகளுக்கும் நாங்கள் தெளிவூட்ட வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இன்னைக்கு அந்த குப்பையை கொண்டு போய் குறிப்பாக நான் கேள்விப்பட்ட அளவில் நாவாந்துறை கல்லுண்டாய் வழிகள்ல வீசுகிறார்கள், இதன்றார்கள். மற்றது இந்த மதவுகள் சொல்லி நாங்கள் முதல் சொல்லுவோம் தான், இந்த வடிகால்கள் போற இதுகள்ல குப்பைகளை கொட்டுறார்கள் மக்கள். இதுகளுக்குரிய விழிப்புணர்வுகள், இதுகளை சமூக மட்டமா தட்டி கேட்கறதுக்கு அல்லது என்றதுக்கு இருக்கிறது ஒரு பொறிமுறை அங்க இருக்கு இல்லை. அதாவது மக்களை அந்த ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவர்கள் எடுக்கிறார்கள். ஜெயபாலன், அதான் முக்கியமான பிரச்சனை. மற்ற இது வந்து அப்படின்னு சொன்னா நாங்கள் ஒரு சட்ட ரீதியாக என்னன்னா நேம் அண்ட் ஷேம் சொல்லுவாங்க. ஓகே ஜெயபாலன், நீர் அதில் குப்பை போட்டுட்டு உமக்கு ஃபைன், அப்படியான ஒரு அழுத்தமான இதுல கொண்டதுல நாங்கள் கட்டுப்படுத்தணும் என்ற ஒரு நிலைமை கூட வரப்போகுது. ஆனா நாங்கள் இந்த புதிய அரசாங்கத்திட்ட நாங்கள் சில சஜஷன்களை சொல்லலாம். உண்மையிலே மக்களுடைய பொறுப்புன்றது ஒரு விஷயம் இருக்குது. ஆனா அதே சமயம் அதிகாரிகளும் அதிகாரத்தின் மேல் பதவிகள்ல இருக்கிறவர்களும் எப்படி நடக்கிறார்கள் என்றதை பொறுத்துதான் மக்களும் அவ்வாறு செயல்படுவார்கள். அந்த அதிகாரிகள் விடுற பிள்ளையாலதான் கீழ்மட்டத்தில் உள்ளவர்களும் தவறு விட வேண்டி இருக்கு. இப்ப நாவாந்துறை கல்லுண்டாய் வெளியில் எடுத்தீங்கன்னா அதுலதான் இந்த வறுமையால பாதிக்கப்பட்டு அது பெரும்பாலும் ஒரு முஸ்லிம் பிரதேசங்களாகத்தான் இப்பவும் இருக்குது. அந்த இடங்கள்ல வந்து அசுத்தம் செய்யறதுன்றது ஒரு அங்க உள்ள வாழ்ற மக்களுக்கும் ஒரு பெரிய ஒரு துர்நாற்றமா இருக்கும். அந்த பாதையால புகைக்குள்ள தெரிஞ்சிருக்கு. ஒரு கொஞ்சம் விஷயம் நகைச்சியா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், நான் ஸ்ரீலங்கா போயிருந்த இடத்துல நான் கொழும்புல இருந்து யாழ்ப்பாணம் போற அளவுல இந்த ரோட்டுகள்ல பார்த்தேன் இந்த சின்ன பிள்ளைகள் இந்த பம்பஸ் எறியப்பட்டிருந்தால் டிரைவர்கிட்ட சொல்லி போட்டு நிப்பாட்டி போட்டு பார்த்தேன். அது மதக்கியர் யூகே பிராண்ட்ல இருந்தப்பட்ட இதுகள் அங்க எறியப்பட்டிருக்கு. அப்ப இங்கே வந்து நாங்க அது ஒரு சானிட்டரி அல்லது மீன் ஒரு பின்னுக்குள்ள போடணும் ஒரு மெக்கானிசம் இருக்கு. அதுக்கு வழங்கப்பட்ட மக்கள் கூட அங்க போய் ரோட்ல எறிஞ்சு கொண்டு போயின
விளங்கின. அப்ப இந்த புலம்பெயர் மக்களும் கூட அவர்களுக்கு உதாரணமா இருக்க வேணும். என்ன சிம்போலிக்கா என்னன்னு சொல்றது, இப்ப நாங்கள் இப்ப கதைக்கிறதுன்ற ரீசன் வந்து என்ன சொன்னால், நாங்கள் இங்க இருந்து வெளிநாடுல இருந்து வந்த நல்ல விஷயங்களா அந்த அங்க இருக்கிற மக்களை சொல்லணும் மட்டும் தான் எங்க கருத்து ஒழிய இதுல நான் எதுவும் கதைக்கிறதுல யாரும் பிரயோசனம் இல்லை. ஆனால் இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஒரு இங்க இருக்கிற நாட்டு சட்ட திட்டங்களுக்கு அமைவாக இருக்கிறார்கள். அங்க போனோட ரோட்ல வீசி கொண்டு போய் போறார்கள் கஞ்சிலையும் குப்பையும். நான் பார்த்தேன். ஒருவேளை இப்படி இருக்குமோ தெரியல. ரோமுக்கு போனால் ரோமன் மாதிரி இது இரு என்று சொல்வதற்கு நாங்க இலங்கை எல்லாம் வீசுகின்றாரோ, ஆகவே நான் மாத்திரம் சரியான சொல்றதுல ஒரு கருத்து இருக்கு. நான் சுவிட்சர்லாந்துக்கு போன இடத்துல ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு போன இடத்துல அங்க 3 லாங்குவேஜ்ல தான் போட்டிருந்தாங்க சில விஷயங்கள். ஒன்று சுவிஸ் லாங்குவேஜ்ல, ஒன்று பிரெஞ்சு லாங்குவேஜ்ல, ஒன்று தமிழ் லாங்குவேஜ்ல. இங்கே குப்பை கொட்டாதீர்கள், சரியோ இங்கே குப்பை கொட்டாதீர்கள் என்று. குப்பை கொட்டுறது யாருன்னு அவங்களுக்கே விளங்கி இருக்குது. என்ன எங்க சமூகம் வந்து எங்கட சமூகத்தின் மென்டாலிட்டியை மாத்த உணங்கியவாள தெரியும். இது நாங்க வெளிநாட்டவர் புலம்பெயர்ந்தவர் அங்க இருக்கிற மக்கள் இல்ல. இது வந்து ஒட்டுமொத்தமாகவே எங்கள்கிட்ட ஒரு ஊறி போன ஒரு இன்ஸ்டிங்கான ஒரு பிரச்சனையா இருக்கு. இல்ல இப்ப தேசிய மக்கள் சக்தி வந்து அண்மையில என்னுடைய தெரிந்தவர்கள் ஸ்ரீலங்காவுக்கு போயிருந்தார்கள். அவர்கள் ஒரு வைத்த ஒரு முறைப்பாடு, சின்னத்துறை புஷ்பராணி என்று லிட்டிலைட்டோடையும் தொடர்ந்து பணியாற்றி கொண்டு இருக்கிறவர். பெண்கள் பயணம் செய்கின்ற பொழுது ஒரு நல்ல கழிவறைகள் இருக்கு அங்க எந்த இடத்துல. அது அவர்களுக்கு ஆண்கள் வந்து வெளியிலேயும் போய் தங்களுடைய கடன்களை முடித்துக் கொள்ளலாம். ஆனா பெண்களுக்கு அவ்வாறு இல்லை. ஆனால் நான் பார்த்த இது என்னன்னு சொன்னால், ஜனாதிபதியினுடைய இந்த கொள்கை விளக்க உரையில இந்த விஷயம் கூட பேசப்பட்டிருக்கு. அதுல ஒவ்வொரு சின்ன விஷயங்களையும் அவர்கள் கருத்தில் எடுத்திருக்கிறார்கள். அதை எவ்வளவு தூரம் நடைமுறைக்கு கொண்டு வரது எவ்வளவு தூரம் சாத்தியம் என்றது ஒரு சிக்கல் இருக்கு என்றால், இலங்கை ஒரு பொருளாதார சிக்கலுக்குள்ள ஒரு பொறிக்குள்ள விழுந்திருக்கிற நாடு என்ற வகையில இந்த அரசாங்கம் மீதான நம்பிக்கையை எப்படி பாக்குறீங்க நிஸ்தார்? எவ்வளவு தூரம் கிரீன் சமூக பிரதிநிதியாக இந்த நம்பிக்கையை நீங்கள் வைக்கக்கூடியதாக இருக்கு? நல்ல ஒரு கேள்வி, நல்ல ஒரு விஷயமும் கூட. உதாரணமாக இந்த என்பிபி வருவதற்கு முன்னால், அந்த ஆட்சி எடுப்பதற்கு முன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், NIO என்ற ஒரு அமைப்பு ரீதியில் தான் இயங்கினார்கள். அதாவது நேஷனல் இன்டலெக்சுவல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு, அதாவது தேசிய புலமை சார்ந்தவர்கள் அமைப்பு. ஆகவே இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இலங்கையின் ஒட்டுமொத்த பிரச்சனைகள் என்ன என்று கிராம மட்டத்திலிருந்து நகர்ப்புறம் வரையும் அவர்கள் ஆய்வு செய்து, அந்த ஆய்வறிக்கையின் அடிப்படையிலேயே இந்த என்பிபியின் தேர்தல் விஞ்ஞாபனமாக இருந்தாலும் சரி, அவருடைய பாரிய கொள்கை திட்டமாக இருந்தாலும் சரி, இப்படியான ஒரு விடயத்தின் அடிப்படையை வைத்துத்தான் அவர்கள் கட்டியமைத்து உள்ளார்கள். ஆகவே அவர்களுக்கு பொறுப்பு ஒன்று இருக்கின்றது, இதை நடைமுறைப்படுத்துவதற்கு. எல்லா சமூகங்களும், குறிப்பாக முஸ்லிம் சமூகம், இந்த முறை அவர்களுடைய முன்னைய கால அனுபவத்தின் வாயிலாக ஜனாதிபதி தேர்தலை விடவும் இந்த பொது தேர்தலிலே என்பிபி என்ற கட்சிக்கு மிகவும் விரும்பி ஆதரவு அளித்தார்கள். இந்த நாட்டிலே ஏதோ நடக்க போகின்றது, அவர்களுக்கு எங்களுக்கு முக்கியமாக இருந்த பிரச்சனை இந்த இனம் சார் பிரச்சனை, சமயம் சார் பிரச்சனை, இப்படியான பிரச்சனைகளை இந்த அரசாங்கம் தீர்த்து வைக்கும் என்ற அடிப்படையில் எல்லோரும் வாக்களித்தார். ஆனால் அது துரதிருஷ்டவசமாக இந்த அமைக்கப்பட்ட அமைச்சரவையிலே வழமைக்கு மாறாக ஒரு முஸ்லீம் பிரதிநிதித்துவம் என்ற வகையில் இன்று சமூகம் 2ஆக 3ஆக 4ஆக 5ஆக பிரிந்து இந்த அரசாங்கம் ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டு இன்றுடன் 45 நாட்கள், இந்த புதிய அரசாங்கம் தெரியப்பட்டு இன்னும் முழுமையாக 2 வாரங்களும் இல்லை. இவர்கள் 76 வருட விடயங்களையும் இவர்கள் தான் செய்ய வேண்டும், இவர்கள் செய்யவில்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாஸ்பாகிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு நாளிலும் அவர்கள் ஏதாவது ஒன்று செய்திருக்க வேண்டும். அவர்கள் சொன்ன விடயங்களை அவ்வாறு இல்லாவிட்டால் இவர்கள் எங்களுக்கு நம்பிக்கை வைக்க முடியாது என்று ஒரு சாரார் தங்களுடைய வலிமையான விடயங்களை துவங்கிவிட்டார். ஆனா என்னை பொறுத்தவரையில் இவர்களுக்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டும். நீங்கள் சொன்ன இந்த அடிப்படை மாற்றம் என்பது வெறுமனே கட்சியின் தேர்தல் பிரச்சாரங்களின் மூலமாக வந்து விடுவதில்லை. பாடசாலைகளிலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும், சமூக விழிப்புணர்வு மூலமாக இது உருவாக வேண்டும். ஆகவே என்னை பொறுத்தவரை இந்த அரசாங்கம் நிறைய விடயங்கள் சொல்லுகின்றார்கள் என்பது வெறுமனே சொல்லிவிட்டு அவர்கள் சும்மா இருந்து விடுவார்கள் என்பது அல்ல. அவர்கள் நமக்கு வாக்குறுதி தந்து உள்ளார்கள், இதுதான் எங்களுடைய பணி, இதை செய்வதற்குத்தான் வந்திருக்கின்றோம் என்று சில பல முன் நடவடிக்கைகளை அவர்கள் செய்யும் பொழுது அவர்கள் மேல் நம்பிக்கை வைப்பதை தவிர நாம் வாழாவிருந்து விட வேற வழி இல்லை. இதுக்கு இவர்களுக்கு மாற்றீடா இருக்கிறவர்கள் மிக மோசமானவர்களாக, மிக மோசமானவர். ஆகவே இவர்களை நம்பித்தான் ஆக வேண்டும், இவர்களுக்கு தேவைப்படும் காலத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஆகவே என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட ரீதியில் நான் இவர்கள் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்துள்ளேன். இதுல சிறிதரன் என்னென்றால் இப்ப நடந்து கொண்டிருக்கிற விஷயங்களை பார்க்கின்ற
பொழுது முதல்ல அந்த பிளாஸ்டிக் இந்த குப்பை போடுற விஷயங்களை சொன்னீங்க. எங்களுடைய சமூகத்துல குறிப்பாக இந்த தமிழ் சமூகத்துல நான் கதிர்காமத்துக்கு போயிருந்தேன். கதிர்காமத்துல அரசாங்கம் ஒரு முருகன் ஆலயத்தையும் மற்ற தேவாலயங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்தை நிர்வகிக்குது. அந்த இடத்தை பார்க்கிறதுக்கும் கதிர்காமம் என்ற தமிழர்களால் நிர்வகிக்கப்படுகின்ற இடத்தை பார்க்கின்ற பொழுதும் மிக பாரிய வித்தியாசத்தை நீங்க பார்க்கலாம். அரசு நிர்வகிக்கின்ற பிரதேசம் அவ்வளவு தூய்மையானதாக ஒழுங்கமைக்கப்பட்டதாக இருக்குது. ஆனால் சைவ இந்துக்களால் பராமரிக்கப்படுற அந்த கத்திரகமாவுல பிளாஸ்டிக் போத்தலால அது குவிந்து இருக்கு. அடுத்து எங்கட வடக்கு கிழக்குல இருக்கிற ஆலயங்களை பாத்தீங்கன்னா ஆலயத்துக்கு மலர் தேவை, பூக்கள் வேணும். ஆனால் ஆலயங்கள் எந்த ஆலயத்திலேயாவது நீங்கள் பூக்கொண்டு இருக்கிறது பாத்துக்கிறீங்களா? இங்க ஆலயங்கள் மிக மோசமாக ராணுவம் வடக்கு கிழக்குல அழகான இடங்கள் என்று பார்த்தால் ராணுவ முகாம்களா தான் இருக்கு, கூட்டி துறைச்சி வச்சிருக்கிறாங்க. ஆனா எங்களுடைய ஆலயங்கள் அப்படி இல்லையே. அப்ப உண்மையிலேயே ஏன் இந்த பிரச்சனை இருக்குது? நாங்கள் ஒரு சமூகமாக சில விஷயங்களை தவறு விட்டு கொண்டு இருக்கிறோமா? நல்ல ஒரு கேள்வி. இதுக்கு வார்த்தைக்கு நான் நஷீருக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னா, இப்ப முஸ்லிம் சமூகத்துக்கு அரசாங்கத்தில் ஒரு அமைச்சரவை பதவிகள் இதுகள் வரையிலன்றது மட்டும் ஒரு குறையா நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது. உண்மையா அவர்கள் இதுல ஏதோ ஒரு கிரிட்டியால வரையில. ஆனால் அவர்கள் எல்லா இடங்களையும் ஒன்று சேர்த்து ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல கொண்டு வராங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது அமைச்சர்கள் கொடுக்குறது இல்லை. அந்த மக்களை எப்படி நீங்கள் கவனிக்கிறீங்கன்னு அந்த முக்கியமான பிரச்சனையா இருக்கும் நம்புறேன். மற்றது ஜெயவாதம் சொன்னால் இந்த நீங்க சொன்னீங்க இந்த கதிர்காமத்துல எப்படி போடுறாங்க அங்க இங்க போடுறாங்க வைக்கிறாங்கன்னு சொன்னா நான் பாக்குறேன் என்னன்னு சொன்னால் நாங்கள் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் ஒரு யுத்தத்துக்குள்ளால நாங்க ஒரு துவக்கின்ற வழிகாட்டுல தான் நாங்கள் போய் கொண்டிருந்தாங்க. சட்டம் ஒழுங்கு எல்லாம் அங்க துவக்கின்ற கையில தான் இருந்தது. பேப்பர் கையில சட்டம் இதுதான் கோடு இதுதான் நீதிமன்றம் என்ற ஒரு கட்டுப்பாடுகள் அங்க இருக்கு இல்ல. அரசாங்கம் கூட இருந்தாலும் அதுக்கு பின்னுக்கு இருந்தது அங்க ஒரு துவக்கத்தான் இருந்தது. என்ன அந்த துவக்கின்ற வழிக்கு பயன்தான் மக்கள் எல்லாரும் ஒரு லோவர் ஆர்டரை பின்பற்றி கொண்டிருந்தவர் எங்களோட சமூகத்துல இருந்து தான் நான் நம்புறேன். இன்னைக்கு அவிட்டு விடப்பட்ட உடனே அந்த நிலைமை வந்த உடனே இன்னைக்கு அவர்கள் திக்கு தெரியாத மாதிரி நடந்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு சேரிட்டி அமைப்பு நடத்தி கொண்டிருக்கிறேன். 14 வருஷமா நடத்தி கொண்டிருக்கிறேன். எங்களுக்கு வார கோரிக்கைகள் எல்லாரும் கணவர் விட்டுட்டு போயிட்டார். இது என்ன கதைன்னு கேட்கிறேன். நீர் ஒரு கல்யாணத்தை கட்டுறீ 4 பிள்ளைல 2-3 பிள்ளைல பெறுறீங்கன்னு சொன்னால் என்னட்டு அந்த பிள்ளைல விட்டுட்டு போறதுக்கு என்னென்ன மக்கள் மனநிலைமை வருது. அதுக்கு நாங்கள் துவங்க பிடிச்சுதான் உங்களோட ஃபேமிலியை ரீயூனியன் பண்ண விடுமா? இதெல்லாம் ஒரு போரின் ஒரு வெளிப்பாடுகள். அந்த போரின் வெளிப்பாடுகளை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய மாதிரி எங்க சமுதாயத்தில் உள்ள அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ புலம்பெயர் தேச மக்களோ ஒரு செயற்பாட்டை கொண்டு வரல. அவர்கள் அந்த போரை ஒரு சரி என்று சொல்லி ஒரு ஆகி கொன்ற அளவில் இருக்கிறே ஒழிய அதுல இருந்து வந்த நெகட்டிவான விஷயங்களையும் கதைக்கிறதுக்கு ஆக்கள் இன்னைக்கு ரெடியா இல்ல. ஆனா அப்படி கதைச்சபடியால் தானே அவர்கள் இன்றைக்கு பெருமளவில் ஐக்கிய தேசிய மக்கள் சக்தியக்காக தங்களுடைய வாக்கு அளித்திருக்கிறார்கள். ஜீவலன் அது என்ன சொல்லும் பாவம் இதுல அந்த பிரச்சனை பாவம். இன்றைக்கு தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அளிக்க எங்க தமிழ் சமூகம் அந்த 90K கிட்ஸ் சொல்லி அதுக்கு பிறகு ஒரு ஆக்களால் பெரிய அளவில் இதண்டி இருக்கீங்க. முதல்ல அந்த தும்புத்தடிக்கு போட்டாக்கள் தும்புத்தடிக்கு போடுறாங்க, தும்புத்தடி தான் போட்டு கொண்டு இருந்தவன். இன்றைக்கு இளைஞர்கள் வந்துட்டாங்க, அவங்களுக்கு விளங்கிட்டு எல்லாம் பேய் காட்டுற குரூப் தான். சரியோ அன்றைக்கு ஆயுதம் தாக்கி தண்டவையும் சரி இதுவையும் சரி எல்லாரும் ஒரு பேய் காட்டு குரூப். இவங்க நல்ல ஒரு தியரியோட வாராங்க. NPP என்றவங்க நல்ல ஒரு தியரியோட வாராங்க. அவங்களோட சேர்ந்து பாப்போம் சொல்லித்தான் அவங்க வந்திருக்கிறாங்க. சட்டத்தை மீறுறதுன்றது தமிழ் சமூகத்துல சட்டத்தை மீறுறதுன்றது ஒரு இயல்பான பழக்கமாக வந்துட்டு. இப்ப மோட்டார் சைக்கிள்ல போகக்குள்ள ஹெல்மெட் போடாம போறது அவர்களுடைய அரச எதிர்ப்பு அல்லது சட்ட மறுப்பு என்று பார்க்கிற ஒரு தன்மை ஒன்று இருக்குது. முஸ்லிம் சமூகத்திலையும் இதே சிக்கல் இருக்கா? அதான் நான் சொல்ல வந்தேன். இப்ப ஸ்ரீதரன் சொன்னது போல தமிழ் சமூகம் ஒரு துப்பாக்கி ஆட்சியின் கீழ் இருந்ததன் ஒரு பிரதிபலிப்பாக இப்படியான சட்ட மீறல்கள் புதிதாக சுதந்திரத்தை அனுபவிக்கிற மாதிரியான நிலைப்பாடு இப்படி நடந்து கொண்டார்கள் என்றால் எங்களுடைய சமூகத்துக்கு என்ன நடந்தது என்றதை தான் கேட்க வந்தேன். அதை நீங்கள் இப்ப கேள்வியாக கேட்டு விட்டீர்கள். எக்ஸாக்ட்லி த சேம். அங்க வேறொரு புதிதாக அங்க நடக்கவில்லை. தமிழ் பகுதியில் எப்படி தமிழ் மக்கள் நடந்து கொள்கின்றார்களோ அதில் எந்தவித கூட்டல் குளித்தலும் இல்லாமல் அப்படியே நடந்து கொள்வதுதான் எங்களுடைய சமூகம். இதுக்கு ஆகவே தான் நான் இங்க சொல்கின்றேன், அடிப்படை பிரச்சனை இந்த அறிவீனம் அல்லது சரியான முறையில் கல்வி முறைகள்னால் இந்த நாட்டு பற்று, சூழல் சுற்றாடலை ஒழுங்காக வைத்திருப்பது, மற்றவர்களுக்கு உதவி செய்வது, இப்படியான அடிப்படை விஷயங்கள், எப்படி ஒரு கட்டமைக்கப்பட்ட சமூகமாக வாழ்வது என்ற விஷயங்களில் நிறைய பிழைகள் நடந்திருக்கின்றன. என் ஊரில் புத்தளத்தில்
காலத்தில் சாதாரண புஷ் பைஸ்கள் ஓடும் பொழுது நான் இங்க இருந்து ஹெல்மெட் அணிந்து தான் ஓடுவேன் என்னுடைய சொந்த பாதுகாப்புக்காக. அதை உட்படுத்துவதுதான் நிறைய பேர் இருக்கின்றார்கள். என்ன இது, ஏன் நீ சைக்கிளில் இப்படி போட்டு ஓடுகின்றீர், இது மொட்டர் பைஸ்களுக்கு உள்ளதல்லோ அப்படின்னு. ஆனால் மொட்டர் பைஸ்கள் ஓடுகிற அத்தனை பேருமே நீங்கள் சொன்னது போல கையிலே தான் அந்த தலைக்கவசத்தை வைத்துள்ளார்களே தவிர இது என்னுடைய சொந்த பாதுகாப்புக்குரியது என்ற ஒரு விடயத்தை அவர் மறந்து விடுகின்றார்கள். ஏதோ சட்டம் சொல்கின்றது, ஆகவே கையில் கொண்டு போனால் சரி, போலீஸ்காரன் பிடித்தால் அவருக்கு ஒரு 500 ரூபாய் கையில் வைத்து விட்டால் விடயம் சரி, அவர் என்னை நீதிமன்றத்துக்கு இழுக்க மாட்டார். அல்லது இது மோட்டார் பைக் ஓட்டுநருக்குத்தான் அந்த சட்டம், பின்னால் இருப்பவருக்கு அந்த சட்டம் இல்லை என்று தங்களுடைய சொந்த பாதுகாப்புக்கு இது சொல்லப்பட்ட ஒரு விடயம் என்பதை கூட உணர முடியாத மக்களாக இருக்கும் பொழுது சிக்கலான இதுலதான் நீங்கள் ஏற்கனவே சிறிதரன் சொன்ன மாதிரி மக்கள் பொறுப்பற்று இருக்கிறார்கள் என்ற வாதமும் இருக்குது. என்னன்னா இலங்கையில போக்குவரத்து பிரச்சனையால அல்லது வீதி விபத்துக்களால ஒரு நாளைக்கு 10 பேர் வரை இறக்குற சம்பவங்களும் நடக்கும். கிட்டத்தட்ட 3000க்கு மேற்பட்டவர்கள் வருடந்தோறும் எங்கட வீதிகள்ல இறக்குறார். அப்படியான ஒரு நாட்டுல நீங்கள் ஹெல்மெட் போட மாட்டேன் என்று சொல்லி சட்ட மறுப்பு போறதோ அல்லது அரசாங்கத்தை சேலஞ்ச் பண்றேன் என்று போறதோ ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம். அதை முட்டாள்தனம் என்று சொல்வதை விட வேறு வார்த்தை இல்லை, வெளிப்படையாக நம்ம அப்படித்தான் சொல்ல வேணும். அதே போலதான் வெவ்வேறு அரச விதிகளை இது இந்த போரின் விளைவாக இருக்கும் என்று பாக்குறீங்களா? போர் முடிந்து 15 வருஷம் ஆச்சு. இப்ப போரின் விளைவு இல்ல, அதான் நானும் ஏற்கனவே சொன்னேன். ஸ்ரீதரன் சொல்வது போல போரின் விளைவு என்று எடுத்துக்கொண்ட எங்களுடைய சமூகத்துக்கு என்ன நடந்தது? யார் அவர்களை துப்பாக்கிகள் வைத்திருந்தார்கள்? யார் அவர்களை கட்டுப்படுத்தி வைத்திருந்தார்? ஒருவரும் இல்லை. நான் சைக்கிளில் ஹெல்மெட் அணிந்து ஓடுவதை பார்த்த ஒரு சிங்கள பொதுமகன் என்னை துரத்தி கொண்டு வந்தான். பின்னால் அவனுடைய மோட்டார் பைஸ்கிளில் என்னை நிப்பாட்டி கேட்கின்றான், நீங்க இதை எங்க வாங்கினீர்கள், எனக்கும் இது தேவையா இருக்கின்ற அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், இது இங்க நான் வாங்கவில்லை, நான் இங்கிலாந்து வரும்போது கொண்டு வந்தேன் அப்படி என்று. அப்ப அந்த சிங்கள ஒரு மனிதனுக்கு இருக்கிற அந்த உணர்வு, தானும் தன்னுடைய பிள்ளைகளை ஏற்றிக்கொண்டு போகின்றேன், இப்படியான சாதாரண புஷ் பைஸ்கிள் ஓடும் பொழுது இப்படியான தலைக்கவசம் இருந்தால் என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று அவன் நிறுத்தி கேள்வி கேட்டு அதற்கான விடயங்களை விளங்கி கொண்டு செல்லும் பொழுது என்னுடைய ஊரில் உள்ள நண்பர்கள் அல்லது ஒரே தெருவில் உள்ளவர்கள் என்னை ஒரு மிஸ்டர் பீனை பார்ப்பது போல் பார்க்கின்றார்கள். தலைக்கவசம் அணிந்து ஓடும் பொழுது வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் சமூகத்தை நாங்கள் பார்க்க கன் கல்ச்சர் சொல்றதுல இருந்து வந்ததுல இன்னைக்கு நாம அதிகாரிகள் வேற பிரச்சனையை கதைக்கினே இல்ல, இது சரி பிள்ளைன்னு கதைக்கினே இல்ல, அல்லது தாங்கள் செய்ய வேண்டிய கடமையை கூட செய்ய இல்ல. அவை இல்லாம ஒரு இல்லாம ஒரு ஓகே ஈனோ தானோ இதுக்குள்ள போய் நானே கதைப்பான், அந்த சமூகத்தில இருந்து விலகி போற ஒரு தன்மை உண்டு. எங்கட குறிப்பாக வடகிழக்குல இருக்கிற மணிக்கவன நான் சொல்றதுக்கு அந்த தமிழ் சமூகத்துல இருக்குது. தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களோட ஓரளவுக்கு கதைக்கக்கூடியதாக இருந்த ஒரு சிலரோட அப்படி கதைச்ச அளவுல அவர்களுடைய பார்வை எப்படி இருக்கின்றால் அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிறவர்களால் ஜனாதிபதியாக இருக்கின்றோம், அதுக்கு பிறகு அமைச்சருக்குள்ள இருக்கிற அதிகாரிகள் இங்க மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது அந்த மாற்றம் அந்த டிக்கிள் டவுன் பண்ணி கீழுள்ள மக்களையும் சென்றடையும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதுல ஓரளவு உண்மையும் இருக்கின்றதான் நினைக்கிறேன். மேல உள்ள அதிகாரிகள் துஷ்பிரயோகம் செய்கின்ற பொழுது கீழே உள்ளவர்கள் அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார்கள். நிஸ்தார், நீங்கள் இதுக்கு தலையாட்டுகின்றீர்கள், சொல்லுங்க. ஏனால் இப்ப நீங்க சொல்லும் விடயம், அதாவது உங்களுடைய ஜேபி நண்பர்கள் சொன்ன விடயம் கிட்டத்தட்ட ஸ்ரீதரன் சொல்வதை பிரதிபலிக்கின்றது. என்பிபி கட்சியினர் அவர்களுடைய அந்த அமைப்பின் கொள்கை திட்டங்களும் கூட அவருடைய இந்த அதிகார அமைப்புகளும் கூட கீழிருந்து மேல் நோக்கி ஒரு விடயத்தை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த சிறுபான்மை தேசியவாதம் இலங்கையில் ஒரு பேரினவாதம் பௌத்த பேரினவாதம் இருந்தது. அந்த பௌத்த பேரினவாதத்துக்கு போட்டியாக சிறுபான்மை இனவாதமும் இருந்தது என்று சொல்லலாம். அதை டேக்கிள் பண்றதுக்காக இப்ப இது கிட்டத்தட்ட ஒட்டுண்ணி இந்த 2 பேரினவாதமுமே கிட்டத்தட்ட ஒட்டுண்ணி வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கு. இது அதுக்கு தீனி கொடுக்கிறது, அது இதுக்கு தீனி கொடுக்கிறதாக இப்போ ஒரு சிக்கல் ஒன்று வந்திருக்கு. இந்த சிறுபான்மை இனங்களுக்கு இங்க அந்த பேரினவாதம் கட்டுப்படுத்தப்படுறதால அல்லது அதை நீக்கணும் என்ற அளவுல மக்கள் வந்திருக்கிறதால சிறுபான்மை சமூகங்களுக்குள்ள ஒரு சிக்கல் ஒன்று வந்திருக்கு. அதாவது
சிறுபான்மை தேசிய கட்சிகளுக்கு. எஸ் 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 ஆஃப் கோர்ஸ் அது மிக வெளிப்படையான ஒன்று. இதுக்கு பிறகு அவர்களுக்கு தங்களுடைய இனம், உரிமை, தனித்துவம் என்றெல்லாம் இனி பேச முடியாது. அவர்கள் இதுவரை இருந்து எந்தெந்த உரிமையை பெற்றுக் கொடுத்தார்கள், என்னென்ன உரிமைகள் மிச்சம் இருக்கின்றன, அதை எப்படி பெறுவதற்கு திட்டம் போட்டுள்ளார்கள் என்றதுக்கெல்லாம் அவர்களிடம் எந்த விதமான வேலை திட்டங்களோ ஒன்றுமே இல்லை. நீங்க சொன்னது முற்றிலும் உண்மை. 100% உடன்படுகின்றேன். அவர்களுக்கு இனி வியாபாரம் செய்வதற்கு பண்டம் இல்லை என்ற அடிப்படையிலே எம்மை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக சொல்லும் ஒரு வகையான குறுந்தேசியவாத அமைப்பு கொண்ட கட்சிகளுக்கும் அவர்களுடைய அரசியல் சிந்தனைக்கும் there is no place in future. At least அதனாலதான் நாங்கள் முதல் கதைச்ச இந்த மாவடிப்பாலம் விஷயத்துல ரஹூப் ஹக்கீம், முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரஹூப் ஹக்கீம் வெளியிட்ட செய்தியை பார்த்திருப்பீங்கள். இந்த அனர்த்தத்துக்கு, இந்த 8 பேருடைய மரணத்துக்கு பாதுகாப்பு படைகள் தான் மட்டும் காரணம் என்று அவர் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அவர் திகன கலவர காலத்தில் சொன்னது. அவர் நீதி அமைச்சராக இருந்தார். அப்பொழுது பாராளுமன்றத்தில் பேசுகின்றார், நான் நீதி அமைச்சராக இருப்பதையிட்டு வெட்கப்படுகின்றேன், அங்கே ஒரு கலவரத்தை என்னால் நிப்பாட்ட முடியாம இருக்கின்றது அப்படின்னு சொன்னாரே ஒழிய அந்த வெட்கப்படுவதை வெளிப்படையாக காட்டுவதற்கு அவர் பதவியை கூட ராஜினாமா செய்யவில்லை. அதுவே இந்த நாட்டு அப்படியான விடயங்கள் நடந்திருந்தால் அதன் நடைமுறைகள், அந்த தனிப்பட்ட அரசியல்வாதி கையாளும் முறைமைகள் வித்தியாசமாக இருந்திருக்கு. ஸ்ரீதரன், நீங்கள் என்ன பாக்குறீங்களா? இந்த தமிழ் தேசியவாதத்தின் எதிர்காலம் எப்படி போக போகுதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல இதை பொறுத்தவரையில தமிழ் தேசியவாதம் இன்னைக்கு தேஞ்சு போட்டுது. அது நல்ல ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். நல்ல ஒரு அடி பண்ணிட்டார்கள் அவர்கள். நீ இப்ப திருப்பி இந்த புதிய அரசாங்கத்தை குழப்பிக் கொண்டிருக்காரு. நான் யாரு முகமது நிசாதருக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னால், ஓகே, முஸ்லிம் சமூகங்கள் கூட கடந்த காலங்கள்ல இந்த ஜனாசா இருக்கிற பிரச்சனை, இந்த ஞானசீர அந்த அட்டாசங்களுக்குள்ள நியாயமாக பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு இன்னொரு நியாயமாக முஸ்லிம் இனமும் பாதிக்கப்பட்டது. அதே மாதிரி இந்த நான் இந்த ஹிந்துஸ் சொல்லியில தமிழர்களும் நாங்கள் பாதிக்கப்பட்டாங்க. ஆனால் இன்றைக்கு ஒரு தேசிய மக்கள் சக்தி ஒரு நியாயமான ஒரு சமாந்தரமான ஒரு அரசியலை கொண்டு போக போகுது. அரசியலை மட்டுமில்ல, எல்லாரும் ஒரு இளைஞர்கள் என்ற அளவில் எல்லாரையும் அணைச்சி செல்ல போற அளவில் நாங்கள் இந்த பழைய இதுகளை நாங்கள் மறந்து அதோட தண்டி அவர்களோட போய் பார்ப்போம். நேஷனல் ரீகன்சிலியேஷன் என்று சொல்லி வரைக்க எல்லாரும் அது ஓகே. கடந்த காலங்கள் எல்லாரும் பாதிக்கப்பட்டவர்களா? இனி நீர் இந்த தமிழ் தேசியவாதம் காய்ச்சிருக்கீங்களோ, தமிழ் தேசியவாதம் காய்ச்சி எல்லாருக்கும் அன்றைக்கு மக்கள் முட்டுப்புள்ளி வச்சுட்டு அவங்க திருப்பி வந்து நீக்கினேன். அதெல்லாம் தண்ட வீடின்னு நாங்கள் தமிழர், சிங்களவர், முஸ்லிம் எல்லா மக்களுமாக இன்றைக்கு வர அரசாங்கத்திட்ட அவர்களோட போய் அவர்கள் செய்கிற பிள்ளைகளை நாங்கள் கதைப்போம். எங்களுடைய நாடு கடந்த 75 ஆண்டுகளாக இனவாதத்தை மட்டுமே வளர்த்து அதுல இருந்து லாபம் பெற்ற இந்த பெரினவாதிகளையும் குறுந்தேசியவாதிகளையும் வளர்த்து விட்ட ஒரு நாடா தான் இருக்கு. இந்த நீண்ட வரலாற்றில இந்த மக்கள் இனவாத தீயில எரிந்து போய் ரத்தம் சிந்தி போய் இருந்தவர்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இந்த மக்கள் எல்லாரும் ஒரே தளத்துல சிந்திக்கிற ஒரு நிலை இந்த ஆண்டு ஏற்படுத்திருக்கு. எல்லாருடைய, அவர் முஸ்லீமாக இருந்தா என்ன, தமிழராக இருந்தா என்ன, மலைய தமிழராக இருந்தா என்ன, சிங்களவராக இருந்தா என்ன, இவ்வளவு மக்களும் ஒரு விஷயத்தை மட்டும் சிந்தித்து நகர்ந்திருக்கிறார்கள். இது எனக்கு ஒரு வகையில இது எனக்கு ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது. இது நாங்கள் கிட்டத்தட்ட உலகத்துக்கே நாங்கள் சில விஷயங்களை சொல்லி இருக்கிற மாதிரி எனக்கு நான் உணர்றேன். நீங்கள் எப்படி பாக்குறீங்க? எஸ், ஆஃப் கோர்ஸ், நிச்சயமாக இது ஒரு சங்கதியை சொல்லும். இதன் பிறகு ஜனாதிபதியுடைய இந்திய விஜயம் இருக்கின்றது. அந்த விஜயத்தின் பொழுது என்னென்ன கதைக்க போகின்றார், அதனுடைய விஜயம் தொடர்பாக என்னென்ன ஃபீட்பேக்கள் அல்லது கமெண்ட்ஸில் வருகின்றது என்பதில் இருந்து நாங்கள் இன்னும் தெளிவாக பல விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஆக ஸ்ரீதரன் சொன்னது போல இங்கே அந்த இன, சமய, மொழி வேறுபாடுகள் இன்றி எமக்கு கிடைத்த ஒரு கடைசி சந்தர்ப்பமாக இதை பயன்படுத்தி நாம் தேவையில்லையோ இதுல நம்பிக்கை வைத்தே ஆக வேண்டும். நம்பிக்கை வைக்காமல் இருந்தால் நாம் இடத்தில் இருந்தால் மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும். இல்ல, இதுல நமக்கு தெரியும், நான் ஒரு நாடக கலைஞர், ஒரு டைரக்டர். எனக்கு இந்த பார்லிமெண்ட்ல முதலாவது நிகழ்ச்சியில அனுரா அந்த ஜீப்பால இறங்கி கார்ல இருந்து இறங்கி போட்டு அந்த கதவை சாத்தி அடிச்சார்கள். அடிச்ச அடி உலக சமுதாயத்துக்கு ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு நீரும் நான் நினைக்கிறேன் என்னோட
2-3 குறைஞ்ச நீர் எப்பாவது பார்த்திருக்கிறீரா? ஒரு ஜனாதிபதி ஒரு பந்தா இல்லாம வந்ததை நீ பார்த்திருக்கிறீரா? இலங்கையில ஒரு சிம்பிளா வந்து தானே அந்த முன்சீட்ல இருந்து இறங்கி இந்த கதை அடிச்சு சாத்தினாரு. இலங்கையில மட்டுமில்ல, உலகத்திலேயே இல்லை, அது நடக்காத ஒரு விடயம். அப்ப நான் ஒரு டைரக்டர் என்ற அளவுல நான் ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறேன். அந்த அந்த காரை அடிச்சு சாத்திட்டு அது வந்து உலகத்துக்கு நியாயமான ஒரு செய்தியை சொல்லி இருக்குது. எங்கட மக்களுக்கு, குறிப்பாக இலங்கையில இருக்கிற மக்களுக்கு நியாயமான செய்தியை சொல்லி இருக்கிறது. சரியோ, டவுன் டு எர்த். நீரும் ஒரு ஜனாதிபதியா இருந்தா என்ன, பிரதமரா இருந்தா என்ன, நீரும் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தான். சட்டத்துக்கு அதுதான் நாங்க உண்டுக்குள்ளே கலைச்சேன். சரியோ, இது இன்றைக்கு இலங்கையை பொறுத்தவரை இல்ல. தயவு செய்து இந்த தமிழ் முஸ்லீம் இந்த கதையில கதையாதீங்கோ. நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருந்து அவர்களுடைய சேர்த்துட்டதுக்கு நான் ஒத்துழைப்போம். எனக்கு இருக்கிற நீண்ட கால விருப்பங்கள், நான் அனுராதபுரத்தில் பிறந்தவன். அனுராதபுரத்தில் முஸ்லீம்களும் ஒரு கணிசமான பிரிவினர்கள் இருக்கின்றார்கள். அதே போல தமிழர்களும் அங்கு குறிப்பிட்ட காலத்துல நிறைய மிக செல்வாக்காக இருந்த கிட்டத்தட்ட மூவின மக்கள். அப்ப அந்த காலங்கள்ல இருந்த 70ஆம் ஆண்டு அல்லது 70-80களில் இருந்த அந்த சூழல் மீண்டும் அந்த இனங்கள் இல்லாமல் இனங்கள் பரஸ்பரம் நம்பிக்கையோடு உறவாக பழகின்ற ஒரு சூழல் வருவதற்கான வாய்ப்பை உங்களால பார்க்கக்கூடியதாக இருக்கா அண்மைய எதிர்காலத்துல? குறிப்பாக ரம்லான தமிழர்கள் கொண்டாட வேண்டும், அதே மாதிரி தைப்பொங்கலை முஸ்லிம்கள் கொண்டாட வேண்டும், அவர்கள் சேர்ந்து பொங்க வேண்டும், சேர்ந்து ரம்லானை கொண்டாட வேண்டும். இந்த கனவு நினைவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கனவில்லை, இது கனவில்லை. இது முகமது நிசார் வந்து புத்தளத்துல இருந்து வந்திருக்கிறார். உண்மையா வந்து என்னுடைய சகோதரியின் என்னுடைய அத்தான் புத்தளம் சிமெண்ட் ஃபேக்டரியில வேலை செய்ய நான் புத்தளத்துல நான் சைக்கிள் பாகினது, புத்தளத்துல தான் டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணேன். அப்ப அப்படி அங்க சிங்களவர் முஸ்லீம் என்ற வேறுபாடு அப்ப இருக்கே இல்லை. அது குரோதங்கள் இருக்கே இல்லை, வெறுப்புகள் இருக்கே இல்லை. அப்படி ஒரு சமூகம் இருந்தது. அதை திருப்பி கட்டுப்படுத்துறதுக்கு, திருப்பி ஒரு கட்டுமானத்தை கொண்டு வர்றது பெரிய ஒரு விஷயம் இல்லை. அது நிச்சயமா வர வேணும், வைக்க முயற்சிக்க வேணும். எங்க ஒரே ஒரு விடயத்தை தான் சொல்ல வேணும். ஜெயபாலன், ஸ்ரீதரன், நாங்கள் இப்படி பொது வழிகளில் வேலை செய்வர்களாக இருக்கின்றபடியால் எங்களால் முடிந்த வரையில் இப்படியான கருத்துக்களை சமூகத்துக்கு மத்தியிலே விதைக்க வேண்டும் அல்லது கொண்டு செல்ல வேண்டும். எங்களுக்கு கிடைத்துள்ள ஒரு அரிய ஒரு சந்தர்ப்பம், இதை தவறவிட முடியாது. ஆகவே விரும்பியோ விரும்பாமலோ நாம் இதில் நம்பிக்கை வைக்க வேண்டும், இந்த பயணத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த பயணத்துக்கு ஸ்ரீதரன் சொல்வது போல எங்களால் முடிந்தளவு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். இந்த இங்கிலாந்திலே 200க்கும் மேற்பட்ட இனங்கள் பிரச்சனை இல்லாமல் ஒருவருக்கு அன்பாக, நேசமாக, ஒத்துழைப்பாக வாழ்கின்றோம் என்றால் வெறும் 3-4 இனங்களையும் 2 மொழிகளையும் 4 மதங்களையும் வைத்துள்ள இலங்கையில் ஏன் ஒரு இப்படியான ஒரு சாதாரண ஒரு சூழ்நிலை கட்டியெழுப்ப முடியாது என்பதுதான் அருமையான நிசாருடைய கருத்து. ஒரு அருமையான கருத்து. இன்றைக்கு இந்த புலம்பெயர் தமிழர்கள் வந்து பிரான்ஸ்ல இருக்கீங்க, ஜெர்மன்ல இருக்கீங்க, சுவிஸ்ல இருக்கீங்க. அந்தந்த கல்ச்சர்களையும் அந்தந்த மொழிகளையும் அடாப்ட் பண்ணி அதுக்கு மாதிரி வாழ்கிறீங்க, சந்தோஷமா இருக்கீங்க. ஏன் நாங்கள் இந்த இலங்கையில மட்டும்தான் பிரச்சனை இருக்கணும், பிரச்சனை நாங்கள் பார்க்க வேணும். அதுல இப்ப ஓகே, கடந்த காலங்களில் பிரச்சனை இருந்ததா, நான் அதை இல்லைன்னு நான் சொல்ல வரேன். இப்ப ஞானசீரர் தீவிர மாதிரியான ஆக்கள் சில இனவாதங்களை தூண்டினவைதான் இருக்கு. ஆனா நானே இனிமேல் அப்படி நடக்கும்னு நான் நம்பல. எல்லாரும் ஒற்றுமையா வாழ்ந்தாத்தான் அந்த மக்கள் நிம்மதியா இருக்க முடியும். அதுக்குரிய காத்திரமான இதுகளை நாங்கள் இந்த புலம்பெயர்ல இருந்தோம் நாங்கள் கதைக்குமே ஒழிய அங்க ஒரு பிரச்சனை உருவாக்கி நாங்கள் வசதியா இருந்தோம் அங்க இருக்க மக்களை நாங்கள் இதன்றதுக்கு எந்த விதத்துல ஒத்துழைப்பு செய்யக்கூடாது. நிச்சயமா நான் நினைக்கிறேன் இது உண்மையிலேயே நான் என்னுடைய இது என்னென்னால் இலங்கையில உள்ள மக்கள் வந்து அற்புதமான மனிதர்கள். நாங்கள் வெளிநாட்டில இருந்து பார்க்கின்ற பொழுது அது தெரியுது. நாங்கள் இன்றைக்கு உலகத்தின் பல்வேறு சமூகங்களுக்கு நாங்கள் முன்மாதிரியாக இருந்திருக்கிறோம். சர்ச்சையற்ற ஒரு தேர்தலை நடத்தி இருக்கிறோம். உலகம் முழுக்க வலதுசாரித்தனத்தையும் நோக்கி போகின்ற பொழுது நாங்கள் ஒரு இடதுசாரியான ஒரு மக்கள் நேசம் கொண்ட ஒரு அரசை உருவாக்கி இருக்கிறோம். அந்த வகையில பல முன்னேற்றங்களை நாங்கள் சொல்லலாம். அதோட இதுல முக்கியமான குறிப்பிடணும், மாவடி பாலத்தில் நடைபெற்ற அந்த 8 மரணங்களையும் தொடர்ந்து ஜனாதிபதி அனுராவும் அவருடைய குழுவினரும் அந்த வீடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறார்கள். பயணம் செய்து அவர்களுக்கான இழப்பீடுகள் இவற்றை வழங்கி இருக்கிறதாக ஒரு செய்தி வந்திருக்கு. எந்த ஒரு பத்திரிகையாளரோ அல்லது டிவி கேமராக்களோ இல்லாமல் இந்த உதவி வழங்கப்பட்டதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அது உண்மையாக இருந்தால் நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். சந்தடி இல்லாமல் ஒரு மாற்றம் ஒன்று நடந்து கொண்டிருக்குது என்ற அந்த புள்ளியோட நாங்கள் இந்த உரையாடலை நிறைவு செய்து கொள்ளலாம் நினைக்கிறேன். நிசார் ஸ்ரீதரன், உங்களுடைய முக்கியமான இந்த காலகட்டத்தில் வந்து உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை என்னோட வெளிப்படையாக பாய்ந்து கொண்டமைக்கு தேசம் நெட் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி ஜெயபாலன். இந்த சந்தர்ப்பத்தை ஸ்ரீதரன்.
நன்றி ஜெயபாலன், நன்றி நிசார். இப்படியான சந்தர்ப்பம் தந்ததுக்கு நல்ல விஷயம். ஆக்கபூர்வமான கருத்துலாம் நாங்கள் தொடர்ந்து கதைப்போம்.